ஹாய் மக்களே, இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோவும் போடலை. என்ன காலையிலேருந்து ஃபோன் மேலே ஃபோனு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன உங்கள் வீடியோ காணோம், உங்கள் வீடியோ காணோன்ட்டு ஃபுல்லாக என்னுடைய ரசிகர்கள் நிறையா உண்டாகிட்டாங்க. அதனால் எல்லாருமே கமெண்ட்லேயும் சொல்லுவாங்க, டெய்லி வீடியோ வச்சுக்கிட்டே இருங்க அப்படிம்பாங்க. சரின்னா பரவாயில்ல. ஒரு ஆள் கமெண்டில் கொடுத்தாரு, உங்கள் வீடு, உங்கள் ஊர் எங்கே, உங்கள் வீடு எங்கே, உங்கள் வீடை படம் எடுத்து போடுங்க அப்படின்னாரு. சரி, அவருக்காண்டி என்னுடைய வீடை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய அரண்மனையை ஒரு வீடியோ எடுத்து போட போகிறேன். அவருக்கு பாருங்கள், மிகப்பெரிய அரண்மனை இது. சாதாரண அரண்மனை கிடையாதுங்க. பெரிய வெளிநாட்டு டெக்னாலஜியில் கட்டின வீடு இந்த அரண்மனை. இந்த அரண்மனை முகப்பு தோட்டத்தை பாருங்களேன். அரண்மனை முகப்பு தோட்டத்தை இதுதான் என்னுடைய அரண்மனையுடைய முகப்பு தோட்டம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரஷ்யா டெக்னாலஜியில் கட்டின வீடு. ரஷ்யா டெக்னாலஜியில் கட்டின வீடு. வீட்டுக்கு முன்னாடி 100 அடி 4 வழிச்சாலை இருக்குது. அதையும் பாருங்கள். இந்த வீட்டுக்கு முன்னாடி 4 வழிச்சாலை. ஆமாம், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். வீடை பாருங்கள். இந்த கதவுலாம் பர்மாலேருந்து வந்து தேக்கு மர கதவு. பர்மாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து ஆசாரிகள்லாம் வந்து இதை வடிவமைச்சாங்க. ரொம்ப விலை கூடின மரங்க. என்ன, அதுக்கடுத்து இந்த வீடை கட்டினவர் எங்கள் அப்பா தான். என்ன, பல கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டு கட்டினார். இவர் தான் எங்கள் அப்பா. அங்கே பாருங்கள், இவர் தான் எங்கள் அப்பா. இவர் வந்து உண்டியில் ஒவ்வொரு ரூபாயாக போட்டு குருவி மாதிரி சேர்த்து இந்த வீடை கட்டினார். அதே மாதிரி இந்த வீட்டில் டியூப் லைட்டு, பல்பு, இதெல்லாம் வந்து ஃபேனு, இதெல்லாம் வந்து மலேசியாவிலேருந்து இறக்குமதி செஞ்ச இது. அதே மாதிரி தரையெல்லாம் பார்த்திங்கன்னா, தரை ஃபுல்லாக ராஜஸ்தானுடைய கிரானைட் கல். தரையை பாருங்கள் எவ்வளோ வலுவலுன்னு இருக்குது. பாருங்கள், அப்படியே வழுக்குது பாருங்கள், எப்படி வழுக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிச்சனை பாருங்களேன். டைல்ஸை பாருங்கள். வெளிநாட்டு டைல்ஸு, சாதாரண டைல்ஸ் கிடையாது, வெளிநாட்டு டைல்ஸு. பல இன்ஜினியர்கள் வந்து இதை வடிவமைச்சு டிசைன் பண்ணாங்க. ரெண்டாவது, இந்த ஆசாரியெல்லாம் வந்து இந்த கப்போர்டை வந்து 1 மாதமாக வேலை செஞ்சாங்க. இந்த கப்போர்டு ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இது நல்லா வலுன்னு இருக்கும். என்ன, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிங்கு தொட்டி இருக்குது பாருங்கள். இந்த சிங்கு தொட்டி தண்ணி வரும் பார்த்தீங்களா குழாயில். இந்த குழாயில் வந்து திருக்கவே வேணாம். குழாயை வந்து திருக்கவே வேணாம். ஏன்னு வச்சுங்க, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக். என்னென்னா, நம்ம ஒரு பாஸ்வேர்டை வச்சுருக்கோம். பாஸ்வேர்டை சொன்னோம்னா தண்ணி வரும். இன்னொரு பாஸ்வேர்டை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் அந்த பாஸ்வேர்டை சொல்கிறேன் பாருங்கள், தண்ணி வரும் பாருங்கள். பாருங்கள், பாஸ்வேர்டு சொல்கிறேன், தண்ணி வரும். ரம் கம் அப்படின்னு சொன்னால் இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கா, தண்ணி கிட்டக்கா. இது ஒரு பாஸ்வேர்டு. இதே மாதிரி வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ரம் ஆஃப்னு சொன்னிங்கன்னா அப்படி ஆஃப் ஆகிடும். என்ன, இப்போ பாருங்கள், ரம் ஆஃப். ஓகேங்களா, நின்றுச்சா. இதை உள்ள பாஸ்வேர்டில் தான் இயங்குது எல்லாமே. அதேமாதிரி கிச்சனு, இந்த கதவு, சுவிட்சுகள்லாம் வெளிநாட்டு சுவிட்சு தான் எல்லாமே. எல்லாம் வெளிநாட்டு சுவிட்சு. அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா, இந்த பாய் பார்த்திங்களா, பாய் இந்த பாயை வந்து ஒரு கிட்டத்தட்ட 15 பேர் என்ன இது ரெடி பண்ணாங்க. பல இதுலேருந்து எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது. அதே மாதிரி இந்த தலைவாணியை பார்த்திங்களா, தலைவாணி எவ்வளோ அருமையாக இருக்குது. படுத்தா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். தூக்க மாத்திரையே தேவையில்லை. அந்தளவுக்கு இந்த தலைவாணி அருமையாக இருக்கும். என்ன, இதுவும் வெளிநாட்டு தலைவாணி தான். என்ன, அடுத்து பாருங்கள். அடுத்து இன்னொரு பின்னாடி போகிறேன் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களா. பாருங்கள், இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பாதை இருக்கும், சுரங்கப்பாதை எங்கிட்ட. இது ஃபுல்லாக சுரங்கம். இப்படி வந்து பல நாட்டுகளுக்கு போய்க்கலாம் இப்படியே. அது மாதிரி என்ன, இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி காலை சாப்பாடுலாம் சிங்கப்பூரில் தான் சாப்பிடுவேன். மதிய சாப்பாடு வந்து மலேசியாவுக்கு போயிருக்கேன். ராத்திரி தாய்லாந்தில் போய் ஜாலியாக இருப்பேன். இதுதான் என்னுடைய இது.
சரி, என்னுடைய பார்வையாளருக்கு வந்து எங்கள் வீட்டை வந்து என் அரண்மனையை வந்து எடுத்து போட சொன்னாங்க. அவங்களுக்காண்டி இதை வந்து செஞ்சுருக்கேன் நான். ஒன்றும் இல்லை, இந்த கண்ணாடி நான் எங்கே வாங்கினேன்றது நீங்கள் நான் கமெண்டில் போடணும். இந்த கண்ணாடி நான் எங்கே வாங்கியிருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். கமெண்டில் போடுங்க. ஓகே.